செங்கோட்டையன் தாவேக்காக்குள்ள போன பேச்சு இப்போ வரைக்கும் ஓயல. தொடர்ந்து மீடியாக்கள்ல அதை பத்தி பேசிட்டே இருக்கிறாங்க. இப்போ நமக்கு அடிப்படையா ஒரு கேள்வி எழுது இந்த செங்கோட்டையன் விஷயத்துல. எதுக்காக அவரு தாவேக்காவுக்கு போகணும்? பொதுவா அதிமுகவில இருந்து கட்சி மாறுறாங்கன்னா நேரடியா திமுகவுக்கு தான் போவாங்க. இன்னைக்கு திமுக அமைச்சரவையில செல்வாக்கா இருக்கிற சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, அப்புறம் ராஜகண்ணப்பன், KKSSR, முத்துசாமி, இப்படி பல பேர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்துட்டு திமுக வந்தவங்க தான். அதே வழியை ஃபாலோ பண்ணி செங்கோட்டையனும் திமுக பக்கம் போயிருந்தா அவருக்கும் அங்க ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருப்பது கிட்டத்தட்ட உறுதி. ஏன்னா கொங்கு மண்டலத்துல அவங்களோட பலத்தை அதிகரிக்க செங்கோட்டையன் உதவி செய்வார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பை நிராகரித்து விட்டு செங்கோட்டையன் இன்னைக்கு முளைச்ச கட்சியான தாவேக்காவுக்கு எதுக்கு போகணும்? இதுக்கு அடிப்படையா 2-3 லாஜிக்ல பதில் சொல்றாங்க. ஒன்று, எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஆல்ரெடி ஒரு ஈகோ கிளாஸ் இருக்குது. அது உண்மைதான். ஏற்கனவே ஈரோடு பகுதியில் கட்சி போஸ்டிங் கோர்றதுல செங்கோட்டையன்கிட்ட கன்சல்ட் பண்ணாம எடப்பாடி தன்னிச்சையா முடிவு பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் செங்கோட்டையனுக்கு இவர் மேல உள்ள கோபத்துக்கான அடிப்படை. அதுல இருந்து தான் இது எல்லா பிரச்சனையும் முளைக்குது. சின்னதாக ஆரம்பிச்சு கடைசியில கட்சியை ஒருங்கிணைக்க போறேன், பிளவுகளை ஒன்று சேர்க்க போறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதிச்சு அவர் பிரஸ் மீட் கொடுத்து அப்புறம் டெல்லி கிளம்பி போய் அமித்ஷாவை பார்த்து இது எல்லாம் 2-3 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, நமக்கு தெரியும். ஸோ அப்படி எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையில ஒரு பகை இருக்குது. அதனால பழனிசாமியை பழி வாங்கணும் செங்கோட்டையன், அதனால தான் கிளம்பி நேராக தாவேக்காவில் போய் சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லாஜிக் எந்த வகையிலும் தர்க்கமற்றதாக இருக்கிறது. ஏன்னா ஒருவேளை அது உண்மைனாக்க எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்குறதுக்கு நேராக திமுகவில் தான் போய் சேரணும். ஏன் தாவேக்காவில் போய் சேரணும்? திமுகவில் சேர்ந்தாதான் அங்கே எடப்பாடியை போட்டு வாங்க முடியும், அவர் பலவீனப்படுத்த முடியும், பழி வாங்க முடியும். மாறா இன்னைக்கு முளைச்ச கட்சியான டிவிகேவில் போய் சேர்ந்து அது முடியாது. அதனால அந்த லாஜிக் ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை. சரி, வேற எதுக்காக அவர் தாவேக்காவுக்கு போயிருக்கணும்? பணமா? இப்போ செங்கோட்டையன் சேர்க்காத பணமா? 9 தடவை எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து எம்எல்ஏவாக இருக்கிறாரு. பல தடவை அதிகாரம் மிக்க அமைச்சரவை பொறுப்பில் இருந்திருக்கிறாரு. எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, எடப்பாடி ஆட்சி அப்படின்னு பல ஆட்சிகளில் அமைச்சரவையில் அங்கம் வகிச்சிருக்கிறாரு. அதனால் அவருக்கு பணம் ஒரு பொருட்டல்ல. சரி, அதிகாரத்தை தேடி அங்கே போகிறாரா தாவேக்காவுக்கு அப்படின்னா, தாவேக்காவிட்ட அப்படி எந்த அதிகாரமும் இல்லை. அடுத்த தேர்தலில் அந்த கட்சி ஜெயிக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அப்படி ஜெயிச்சு வந்தாலும் இவருக்கு பெரிய போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. அப்புறம் இவர் அனுபவிக்காத பதவியும் கிடையாது. செங்கோட்டையன் பல அதிகாரமிக்க பதவிகளில் இருந்திருக்கிறாரு. ஜெயலலிதாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையிலே கூட கல்வித்துறை மந்திரியாக இருக்கிறாரு. கொங்கு மண்டலத்தில் ஓரளவு செல்வாக்காக தான் இருக்கிறாரு. அந்த வகையில் அதிகாரத்துக்காக இவர் அந்த பக்கம் போயிருக்கிறாரு அப்படின்ற லாஜிக்கும் அடிபட்டு போயிடுது. ஸோ பணம் இல்லை, அதிகாரம் இல்லை. அப்புறம் மூணாவதா என்ன, இவருக்கு இப்போ அதிமுகவுக்குள்ள ஒரு மரியாதை கிடைக்கல. எடப்பாடி பழனிசாமி இவரை ரொம்ப தள்ளி வைக்கிறாரு, உரிய மரியாதை கொடுக்கறதில்ல, கட்சிக்குள்ளே கட்டங்கன்றாங்க. அதனால அந்த மரியாதையை தேடி தான் அவர் டிவிகேவுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னாக்க அந்த லாஜிக்கும் நம்பும்படியா இல்லை. ஏன்னா அதிமுகவில் கிடைக்காத ஒரு மரியாதையை டிவிகேவில் இருக்கிற அந்த இளைஞர்கள் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்புறதுக்கு இல்லை. அந்த டிவிகே கட்சியில் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு செங்கோட்டையனோட கடந்த காலம், அவருடைய அனுபவம், அந்த முதிர்ச்சிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஸோ அதை எதிர்பார்த்து செங்கோட்டையன் அங்கே போயிருக்க போகிறதில்ல. அதுவும் அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ பணத்துக்காக செங்கோட்டையன் போகலை, அதிகாரத்துக்காக செங்கோட்டையன் போகலை, மரியாதையை எதிர்பார்த்து செங்கோட்டையன் போகலை, எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்கிறதுக்காக செங்கோட்டையன் டிவிகேவுக்கு போகலை. வேற எதுக்கு தான் அவர் போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, எஞ்சி இருப்பது ஒரே ஒரு லாஜிக் தான். பாரதிய ஜனதா கட்சி இவரை தாவேக்காவுக்குள்ள அனுப்பி வச்சிருக்குது. இதை நான் மிக தொடக்கத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் இதே கருத்தை சொல்லியிருக்கிறாரு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதே கருத்தை சொல்லியிருக்கிறாரு. சுற்றி வளைச்சு பார்த்தா அந்த ஒரு லாஜிக்ல தான் ஏதோ ஒரு வகையில் உண்மை இருக்குது. அப்போ எஞ்சிருக்கிற ஆப்வியஸான இன்னொரு கேள்வி, எதுக்காக செங்கோட்டையனை பாஜக டிவிகேவுக்குள்ள அனுப்பி வைக்கணும்? ஆல்ரெடி பாஜகவோட தூதுவர்கள் போல அந்த கட்சிக்குள்ள அந்த முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர் இருக்கிறாரு. அப்புறம் பாஜக RSS பின்னணி கொண்ட நிர்மல்குமார் அந்த கட்சிக்குள்ள தான் இருக்கிறாரு. இப்படி 2 பேர் ஆல்ரெடி டாப் பொசிஷன்ல இருக்கும்போது செங்கோட்டையனை கூடுதலாக பிளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவில் எந்த தொகுதியில் எந்த வேட்பாளரை போடுறது,
யாரை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு விஜய்க்கு அறிவுரை சொல்வதற்கு ஒரு அனுபவமிக்க ஆள் அந்த கட்சிக்கு தேவை. அதனால விஜயோட வேண்டுகோளின் பேரிலேயோ அல்லது பாஜகவோட கட்டாயத்தின் பேரிலேயோ செங்கோட்டையனை அங்க டெப்டேஷனுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இது ஒண்ணுதான் எஞ்சிருக்கிற ஒரே லாஜிக். எப்படி இருந்தாலும் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே ஓரளவு 10-15% ஓட்டு வாங்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அந்த கட்சி அதிமுக கூட்டணிக்குள்ள வந்துடக்கூடாது. டிவிக்கே ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள வந்துட்டாக்க ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிரும். பாஜக அதை விரும்பல. இது கேட்கறதுக்கு ஒரு ஆடான லாஜிக் போல தோணுது இல்லையா? பாஜக அதிமுக கூட்டணியில தான் இருக்கு. அந்த கூட்டணி ஜெயிக்க கூடாது அப்படின்னு பாஜகவே எப்படி விரும்பும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே பதில் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி விஜய் பாஜக இவங்க 3 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு பெரும்பான்மையை பிடிச்சு ஆட்சியே அமைச்சிட்டாங்க அப்படின்னு வைங்க. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இப்ப இருக்கிறது போல பாஜகவுக்கு கட்டுப்பட்டு நடப்பாரா? அவர் எப்படா இவங்களை கால வாரலாம், எப்படா பாஜகவை பழி வாங்கலாம் அப்படின்னு பழனிசாமி காத்துட்டு இருக்கிறார். ஸோ அதுக்கு பிறகும் பாஜகவோட சொல் பேச்சு கேட்டு நடக்க வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, இப்போ அதிமுக கொஞ்சம் பலவீனமான தன்மையில் இருக்குது. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையை பெற்று ஜெயிச்சிருச்சுனாக்க எடப்பாடி ஒரு தனிப்பட்ட தலைவரா, தனிப்பட்ட அளவில் செல்வாக்கு உள்ள தலைவரா வளர்ந்துடுவாரு. கட்சிக்குள்ளேயும் மக்கள்கிட்டையும் அவருக்கு ஒரு பேர் உருவாயிரும். அப்புறம் எடப்பாடியை ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ பாஜகவை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சி அமைக்கணும், அவங்களோட கட்சி வளரணும். அது இப்போதைக்கு நடக்க வாய்ப்பில்லை. அது ஆர்கானிக்கா இயல்பான முறையிலையும் நடக்க வாய்ப்பில்லை. பொதுவாக மற்ற மாநிலங்களில் பாஜக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அங்கே வளர்ந்த கட்சி ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த கட்சியில் ஒரு சிக்கல் அப்படி இருந்துச்சுன்னா அதில் உள்ள புகுந்து குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த கட்சியில் உள்ள தலைவர்களை விலக்கி வாங்கியோ அல்லது கட்சியை உடைச்சோ அந்த கட்சியின் வாக்கு வங்கியை தனதாக்கி கொண்டு அப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது. இப்படி ஒரு பிராக்டிஸ் அனுபவம் கடந்த காலங்களில் பாஜகவுக்கு இந்தியாவோட பல மாநிலங்களில் இருக்குது. அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் இப்போ அதிமுகவை கையில் எடுத்துக்கிறாங்க. அப்போது வரப்போகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பலவீனப்படணும், தோற்கணும். எடப்பாடி ஜெயிச்சிட்டாக்க அவர் ஸ்ட்ராங் ஆயிடுவார். அடுத்த 5 வருஷத்துக்கு பாஜகவால் வளர முடியாது. அப்போது எடப்பாடி தோற்று அந்த கட்சி பலவீனம் அடைஞ்சதுன்னா அந்த நேரத்தில் உள்ள புகுந்து அதிமுகவோட வாக்கு வங்கியை கைப்பற்றலாம். அதே நேரத்தில் ஏற்கனவே 5 வருஷம் திமுக ஆட்சி அமைச்சிருக்குது. அடுத்து வரப்போகிற 2026லேருந்து 31 வரைக்கும் இன்னொரு 5 வருஷம் திமுக ஆட்சியே நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, தொடர்ந்து 10 வருஷம் திமுக தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும் போது இங்கே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதோட அறுவடையும் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் அதிமுகவோட பலவீனமான நிலைமையை பயன்படுத்திக்கிட்டு உள்ள புகுந்து அந்த வாக்கு வங்கியை கைப்பற்றுறது. சரி, இதில் விஜய் என்ன பண்ண போறாங்க? செங்கோட்டையனையெல்லாம் உள்ள கொண்டு விட்டுருக்காங்களே அப்படின்னா, ஒரு கட்டம் வரையிலும் விஜயை மேலெழுப்பி கொண்டு வந்து அவர் பின்னால் நிற்கிற அந்த இளைஞர் கூட்டத்தை வாக்குகளாக மாற்றிக்கிட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிமுக பாஜக வாக்கு வங்கிகளாக மாற்ற முடிஞ்ச வரைக்கும் மாற்றிட்டு அப்புறம் விஜயை டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. இதுதான் அடுத்து ஒரு சில வருடங்களில் நடக்க போகிற கதை. பிஜேபியோட கேம் பிளான் இதுதான்.